ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜியில் த மெக்கானிக்ஸ் ஆஃப் ரைட்டிங்கில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. பார்ட் 1 வீடியோவில் நம்ம பங்க்சுவேஷனில் டேஷஸ் அண்ட் பேராந்தசிஸ் வரைக்கும் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் மீதி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து ஹைஃபன்ஸ், அப்பாஸ்ட்ரஃபீஸ், கொட்டேஷன் மார்க்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட், ஸ்லாஷஸ், periods, question mark and exclamation points, spacing after concluding punctuation, அதே போல் அடுத்ததா நம்மளுக்கு இட்டாலிக்ஸ், நேம் ஆஃப் த பர்சன், இது எல்லாமே பார்க்கலாம். அடுத்ததா ஹைஃபன்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பொதுவாகவே ஒரு வேர்டை வந்து பிரிக்கிறதுக்கு, டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த எம்எல்ஏ ஹேண்ட் புக்கில் என்னென்ன ரூல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நவுன்ஸ் ஆகட்டும், அட்ஜெக்டிவ்ஸ் ஆகட்டும், வெப்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹைஃபன்ஸ் போடக்கூடாது. எல்லா காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்குமே நம்ம வந்து ஹைஃபன் போடக்கூடாது. ஒரு சிலதை வந்து செப்பரேட் வேர்ட்ஸாக தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஹைஃபன் போடணும் அப்படின்னா அது உண்மையாகவே ஹைஃபனேட்டட் வேர்டா அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த டிக்ஷனரியில் ஹைஃபன் போடலை அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாகவே செப்பரேட்டட் வேர்ட்ஸாக மட்டும்தான் எழுதணும், ஹைஃபன் போடக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து சன் இன் லா, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து காம்பவுண்ட் வேர்ட் தான், ஆனால் நமக்கு அதுக்கு வந்து ஹைஃபன் போட மாட்டோம். அதே போல் சன் இன் லாக்கு நம்ம கண்டிப்பாக ஹைஃபன் போட்டு தான் எழுதுவோம். இப்போ வந்து என்னென்ன டூஸ் டோன்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஹைஃபன் போடலாம் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் வந்து அட்வர்பால் பிகின் ஆச்சு. அட்வர்ப்னா பெஸ்ட், பெட்டர், லிட்டில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனால் பிகின் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஹைஃபன் போடுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாலேயோ அல்லது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாலேயோ எண்டாச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம ஹைஃபன் போடுவோம். எக்ஸாம்பிள் மவுத் வாட்டரிங், வாட்டர் கூல்டு. அடுத்ததாக ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் வந்து நம்பராலேயோ அல்லது நவுனாலேயும் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம ஹைஃபன் போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்டு நவுன் வந்து அட்ஜெக்டிவ்னால ப்ரிசீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஹைஃபன் கண்டிப்பாக போட்டே தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவை நம்ம மிஸ்ரீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹைஃபன் போடுவோம். இப்போ வந்து இந்தியன் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஹைஃபன் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட், இந்தியன் லாங்குவேஜ் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுவே நம்ம ஹைஃபன் போட்டோம் அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜை படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லும். இது மாதிரி மிஸ்ரீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹைஃபன் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கோ ஈக்குவல் நவுன்ஸ், ஈக்குவலாக இருக்க நவுன்ஸ், இப்போ டேரக்டர், ஆக்டர், லைப்ரரியன், ப்ரொஃபஸர், இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க நவுன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஹைஃபன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்னென்ன டோன்ட்ஸ் அப்படின்னா, காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் பிகின்ஸ் வித் டூ வெரி மச் அல்லது ஒரு அட்வர்ப் எல்வைனால எண்டாச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஹைஃபன் போடவே கூடாது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் டூ டர்ட்டி, ஸ்கில்ஃபுல்லி, மச் இன்ட்ரெஸ்டிங், வெரி குட். அடுத்ததான் ஒரு ஃபெமிலியரான காம்பவுண்ட் வேர்டு, அது வந்து அன்ஹைஃபனேட்டடாக நம்மளுக்கு ஃபெமிலியராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அது எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் அதவே தான் போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ சோஷியல் செக்யூரிட்டிக்கெலாம் வந்து நீங்கள் ஹைஃபன் போடலாம், ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபெமிலியரான அன்ஹைஃபனேட்டட் வேர்டு அப்படிங்கிறதுனால அது நம்ம போடாமல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு வேர்ட் வந்து கோ, மல்டி, ஆன்டி, நான், ஓவர், போஸ்ட், ப்ரீ, செமி, சப், அன் இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸஸ் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹைஃபன் போடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்பாஸ்ட்ரஃபீஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்பாஸ்ட்ரஃபி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தோட பொசசிவ்னஸை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுறோம். அது இல்லாட்டி கான்ட்ராக்ஷன், அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஓன்ட், காண்ட், உடின்ட், டசன்ட், டிடின்ட்டுக்கெலாம் வந்து நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணுறோம். அதே போல் ப்ளூரல் வேர்ட்ஸுக்கும் நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்குலர் நவுனுடைய பொசசிவ்னஸை நம்ம வெளிக்காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பாய்ஸ் பென், டாக்ஸ் ஃபுட் அப்படின்னா பாயினுடைய பென்னு, டாகினுடைய ஃபுட்டு, அந்த பொசசிவ்னஸை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுறோம். அதே போல் ப்ளூரல் நவுனுடைய பொசசிவ்னஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஹைஃபன் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இதில் வந்து நான் ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு எஸ்ஸுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து ஹைஃபன் வரும். இது நான் வந்து ஹைஃபன் போட்டு அப்புறம் எஸ் போட்டிருக்கேன்.
ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்ததாக வந்து இர்ரெகுலர் ப்ளூரலுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் உமன்ஸ் மூமெண்ட். ஒரு சீரியஸான ஒரு சீரியஸாக, அதாவது தொடர்ச்சியாக ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஹைஃபன் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் காலரிட்ஜ் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னா, லிரிக்கல் பேலட்ஸ் உடைய பொசசிவ்னஸ் எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் 2 பேர் இருக்காங்க, அது ஒரு சீரியஸ் தானே. வேர்ட்ஸ்வொர்த், காலரிட்ஜ் இவங்க 2 பேர் எழுதுனது தான் லிரிக்கல் பேலட்ஸ். ஸோ அதை நம்ம வந்து 2 பேருக்கும் அந்த பொசசிவ்னஸை டினோட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கடைசியாக கால்ரிட்ஜ் நீங்கள் எந்த ஆதரை லாஸ்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே 2 பேரும் இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுவே அந்த ஒர்க் வந்து வேறு ஆத்தர்ஸோட தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா நம்மளுக்கே தெரியும், பிளேஸு, நேம் ஆஃப் த பர்சன் இதெல்லாம் வரும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுஜாதாஸ் போயம், லீலாஸ் பியூட்டி. இதில் வந்து சுஜாதா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன், அவங்களுடைய பொசசிவ்னஸை சொல்கிறோம். அதாவது அவங்க எழுதின போயம், அதே போல் லீலாவுடைய அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசசிவ்னஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கும் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடுவோம். அதே போல் ப்ளூரல் ப்ராப்பர் நவுனுக்கும் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். எப்படின்னா இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயானாஸ் பியூட்டி. டயானாஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 3 டயானாஸ் இருக்கலாம், 4 டயானாஸ், ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அந்த டயானாஸினுடைய ப்ளூரல் ஃபார்மை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டயானாஸ் அப்படின்னு எழுதிட்டு கடைசியில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போடுவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, டயானாக்களினுடைய பியூட்டி அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்ரிவேஷன் அப்புறம் நம்பர்ஸ், இது எதுக்குமே கண்டிப்பாக நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய ப்ளூரல் ஃபார்மை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிஹெச்டிஸ், 1980s இதெல்லாம் சொல்லலாம். அடுத்ததாக கொட்டேஷன் மார்க்ஸ். கொட்டேஷன் மார்க்ஸ் எதுக்கு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய ஸ்பெஷல் சென்ஸ் ஆகட்டும் அல்லது ஒருவனுடைய ஸ்பெஷல் சென்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த வேர்ட் ஹைப்ரிடிட்டி இஸ் காயின்ட் பை ஹோமி கே பாபா. இதில் வந்து ஹைப்ரிடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சென்ஸ். இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க? ஸ்பெஷல் சென்ஸுக்கும் எக்ஸாம்பிள் இதுதான், ஒருத்தனுடைய சென்ஸுக்கும் எக்ஸாம்பிள் இதுதான். ஏன்னா ஹோமி கே பாபாவினோட காயின் பண்ண வேர்டு தான் ஹைப்ரிடிட்டி. அப்போ ஹைப்ரிடிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் சென்ஸ் தானே அந்த சென்டென்ஸில், அதை தான் இங்கே நம்மளுக்கு டினோட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஒரு ஃபாரின் வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஹீ சைட் பான்சார். பான்சார் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் வேர்ட். அதை வந்து நம்மளுடைய இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா குட் ஈவினிங். அந்த குட் ஈவினிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் அந்த கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிங்கிள் கொட்டேஷனும் யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா அதை நீங்கள் பேரந்தசிஸ்குள்ளே அந்த சி ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொண்டு வராமல் ஒரு சென்டென்ஸ்லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரந்தசிஸ், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை நம்ம பேரந்தசிஸ் அதாவது சி ப்ராக்கெட்ஸ்க்கு உள்ளேயும் யூஸ் பண்ணுவோம், வெளியும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அதனுடைய லெவல் ஆஃப் சபார்டினேஷன், அது எந்த தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து குயின் ஆஃப் யுனைடெட் கிங்டம் எலிசபெத் II ஆஃப்டர் எலிசபெத் I ஸ்கொயர் ப்ராக்கெட் அவங்களுடைய இயர். இதில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆனது இன்ஃபீரியராக தான் இருக்குது சி ப்ராக்கெட்டுக்கு, அதாவது பேரந்தசிஸ் சி ப்ராக்கெட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்ஃபீரியராக இருக்குது இல்லையா, அதனால நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஸ்லாஷஸ். ஸ்லாஷஸ் நம்ம பொதுவாகவே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்போசிட்ஸ் அல்லது ஆல்டர்னேட்டிவ் கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரேராக தான் ஃபார்மல் ப்ரோஸில் வரும். நம்மளுடைய ரிசர்ச் பேப்பர் எல்லாமே ஃபார்மல் ப்ரோஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரும். இதில் வந்து ஸ்லாஷஸ் வந்து அவ்வளோவா வராது, ரேராக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நார்த் சவுத், கிங் குயின், இது வந்து கான்ட்ராஸ்டிங் வேர்ட்ஸ் தானே, அதுக்கு நம்ம ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுவே அந்த கான்ட்ராஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஒரு நவுனாக இருந்தது அப்படின்னா
அதுக்கு நம்ம ஹைஃபன் தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நார்த் சவுத் மான்சூன். இதில் நார்த் சவுத் மான்சூன் அப்படிங்கிறது ஒரு நவுன் இல்லையா, அதனால் நம்ம அதுக்கு வந்து ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஒன்லி யூஸ் ஹைஃபன்ஸ். அடுத்ததாக பீரியட்ஸ், கொஷின் மார்க்ஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்ஸ். கொஷின் மார்க்ஸ் அப்படின்னாவே பொதுவாகவே என்ன சொல்லுவோம், நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் நம்ம கொஷின் மார்க் யூஸ் பண்ணுவோம். அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க், அதாவது ஆச்சரியக்குரிய நம்ம ரிசர்ச் பேப்பரில் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே இந்த கொஷின் மார்க் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு 2 விதமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ப்ரொஃபஸர் ஆஸ்க்ட் ஹூ காயின்ட் த டேர்ம் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா ப்ரொஃபஸர் வந்து கேட்குற கொஸ்டினே கேட்குற விஷயமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அப்போ அதை நம்ம கண்டிப்பாக கொட்டேஷனுக்குள்ளே தான் கொண்டு வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன் விச் ஒர்க் டஸ் ஹோமிகே பாபா ஸ்பீக்ஸ் அபவுட் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா இதில் வந்து மொத்த சென்டென்ஸுமே ஒரு கொஷினாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் இதவே சொல்லலாம், ப்ரொஃபஸர் ஆஸ்க்ட் ஹூ காயின்ட் த டேர்ம் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் அதை எக்ஸாம்பிளாக போட்டுடலாம். ஹூ காயின்ட் த டேர்ம் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா நீங்கள் அதையவே கீழே எக்ஸாம்பிளாக கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்ததாக ஸ்பேசிங் ஆஃப்டர் கன்க்ளூடிங் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ரிசர்ச் பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணுறது எதில் பண்ணுவாங்க, அப்போல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது, டைப்ரைட்டிங் மிஷினில் தான் வந்து நம்ம ரிசர்ச் பேப்பர் ரெடி பண்ணணும். அதில் பொதுவாகவே நம்ம டைப்ரைட்டிங் போயிருந்தோம்னா தெரியும், பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆகட்டும், கொஷின் மார்க்ஸ், பீரியட்ஸ்னால் ஃபுல் ஸ்டாப், பீரியட்ஸ் ஆகட்டும், கொஷின் மார்க்ஸ் ஆகட்டும், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த சென்டென்ஸினுடைய ஆரம்பத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அதே தான் இப்போயும் அமெரிக்காவில் பப்ளிஷ் பண்ணுற மேகசின் ஆகட்டும், ஆர்டிக்கல் ஆகட்டும், அல்லது ஒர்க் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி இது 3க்குமே போட்டதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கரெக்டாக என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம், சிங்கிள் ஸ்பேஸா டபுள் ஸ்பேஸா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் ஆத்தர் இருப்பார் இல்லையா, புக் பப்ளிஷிங் ஆத்தர், அவர்கிட்ட வந்து எடிட்டர் ஆகட்டும், ஆத்தர் ஆகட்டும், அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் எது வந்து நம்ம சிங்கிள் ஸ்பேஸு டபுள் ஸ்பேஸாக எது விட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாக இதில் எம்எல்ஏ ஹேண்ட்புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 ஸ்பேஸும் விட்டுக்கலாம், 2 ஸ்பேஸும் விட்டுக்கலாம். இப்போ வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் வந்து ஆரம்பத்தில் 1 ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் 1 ஸ்பேஸே தான் விட்டுட்டு வரணும். அல்லது 2 ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 2 ஸ்பேஸ் விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 40 பேஜ் சிங்கிள் ஸ்பேஸில் விட்டுட்டு கடைசி ஒரு 80 பேஜ் டபுள் ஸ்பேஸ் விடுறேன் அப்படின்னா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் மேலே சொன்ன அந்த பீரியட், ஃபுல் ஸ்டாப், கொஷின் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி இது 3க்கும் டபுள் ஸ்பேஸ் விடணும். ஆனால் கீழே இருக்க அந்த இன்டர்னல் பங்க்சுவேஷன் அப்படின்னு லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதில் செமிகாலன், கமா, காலன் இது இந்த மாதிரி வர்ற இன்டர்னல் பங்க்சுவேஷன் எல்லாத்துக்குமே நம்ம 1 ஸ்பேஸ் விட்டாவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. அடுத்ததாக இட்டாலிக்ஸ். இட்டாலிக்ஸில் என்னென்ன வருது அப்படின்னா வேர்ட்ஸ் and letters refer to as words and letters, foreign words in an English text, emphasis. First, word and letters refer to as words and letters. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு வேர்ட் ஆகட்டும், லெட்டர் ஆகட்டும், அது வந்து நீங்கள் எடுக்கிற டெக்ஸ்ட்லேயோ அல்லது நீங்கள் ஸ்பெஷல் சென்ஸாக டினோட் பண்ணுறீங்க இல்லையா, அது நீங்கள் வேர்டாகட்டும் லெட்டர் ஆகட்டும் எப்படி டினோட் பண்ணுறீங்களோ அது இட்டாலிக்ஸில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து த ஆத்தர் ஸ்பெல்ட் ஷேக்ஸ்பியர் வித்தவுட் இ. இதில் வந்து ஷேக்ஸ்பியர் இ இது ரெண்டுமே ஒரு ஸ்பெஷல் சென்ஸனோட இருக்கக்கூடிய வேர்டு தானே, அதனால் நம்ம வந்து இட்டாலிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதே போல் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் த வேர்ட் ஏர் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஏர். இதில் வந்து ஏர் ஏர் ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் சென்ஸினுடைய வேர்ட்ஸ் தானே, அதனால் இதை நம்ம வந்து இட்டாலிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபாரின் வேர்ட்ஸ் இன் அன் இங்கிலீஷ் டெக்ஸ்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேற ஒரு லாங்குவேஜில் இருக்க ஒரு வேர்ட்ஸ் வந்து அது அந்த டெக்ஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வேற ஒரு லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் இட்டாலிக்ஸ் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் ஜூலியஸ் சீசர் செட் எட் டு ப்ரூட்.
இதில் வந்து எட் டு ப்ரூட் அப்படிங்கிறது ஃபாரின் வேர்ட், ஆனால் அது டெக்ஸ்ட்டில் அப்படியே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை இட்டாலிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் இங்கிலீஷ் வேர்ட் வந்து ஒரு லார்ஜர், ஒரு பெரிய ஒர்க்கில் ஒரு நான் இங்கிலீஷ் வேர்ட் வந்து நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொட்டேஷன் போட்டால் மட்டுமே போதுமே ஒழிய இட்டாலிசைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், லீ லாக், த டைட்டில் ஆஃப் த போயம் பை அல்ஃபோன்சே டி லமார்டைன். இதில் வந்து நம்ம லீ லாக் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் வேர்டு இல்லையா, ஃபாரின் ஒர்க்கு, நான் இங்கிலீஷ் ஒர்க். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க்கில் டினோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இட்டாலிசைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் இருக்க ப்ராப்பர் நவுனை வந்து நீங்கள் இட்டாலிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நிப்பான். நிப்பான்கிற வேர்ட் வந்து ஜப்பானில் ஜாப்பனீஸ் அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து இட்டாலிசைஸ் பண்ண தேவையில்லை, அது நீங்கள் வந்து டைரெக்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு அடாப்டட் ஃபாரின் வேர்ட்ஸ் ஆகட்டும், அப்ரிவேஷன்ஸ் ஆகட்டும், ஃப்ரேசஸ் ஆகட்டும், அதை இங்கிலீஷில் நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து இட்டாலிசைஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். எக்ஸட்ரா ஆகட்டும், எக்ஸாம்பிள் ஆகட்டும், கிளின்ச்சி, லைடர், இது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ண வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் இட்டாலிசைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ ஹேண்ட்புக்கில் சொல்கிறாங்க. அடுத்ததாக எம்ஃபசிஸ். எம்ஃபசிஸ் அப்படின்னாவே பொதுவாகவே வந்து வலியுறுத்தல் அப்படின்னு தான் மீனிங். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன வேர்டு இருக்குது, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை நான் இட்டாலிசைஸ் பண்ணி தான் காமிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினீங்க அப்படின்னா அது ஒரு இன்எஃபெக்டிவ், சடனாக ஒரு இன்எஃபெக்டிவ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது வலுவிழந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து he had managed to eat 10 cookies அப்படின்னா நம்ம வந்து அதை இட்டாலிசைஸ் பண்ணாமையே எத்தனை குக்கீஸுங்கிறத ரீடர் வந்து நோட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து சாப்பிட்றான், அதில் வந்து நம்பரும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி தான் ஆவாங்க. இப்போ நீங்களே படிச்சிங்கன்னா தெரியும் 10 குக்கீஸா அப்படின்னு நம்ம அது மைண்டில் நின்றுக்கும். அதை நீங்கள் வந்து வலியுறுத்தி அந்த 10 வந்து நான் இட்டாலிசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா சடனாக அதுக்கு வந்து இன்எஃபெக்டிவாக ஆயிரும் அப்படிங்கிறாங்க, வலுவிழந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நேம் ஆஃப் த பர்சன்ஸ். நேம் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு நம்மளுக்கு 3 டாபிக் இருக்குது. First and subsequent uses of names, title of the person, names of the author and fictional characters. First one என்ன அப்படின்னா first and subsequent uses of names. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் இப்போ ஒரு பர்சனை வந்து உங்கள் ரிசர்ச் பேப்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ருடியார்ட் கிப்ளிங். அடுத்ததாக விக்டோரியா எம் சாக்வைல் வெஸ்ட். மீதி இருக்க பேப்பரில் நீங்கள் அவங்களுடைய கடைசி வேர்டை கொடுத்தா போதுங்கிறாங்க. எடுத்த உடனே நான் வந்து கிப்ளிங் மட்டும்தான் கொடுப்பேன், ருடியார்டையும் சேர்த்து கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ருடியார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட் மென்ஷன்லேயே நீங்கள் ஃபுல்லாக டினோட் பண்ணிடணும். ரெஸ்ட் ஆஃப் த பேப்பர் வந்து நீங்கள் கிப்ளிங் மட்டும் டினோட் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் ஃபஸ்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப ஈவன் ஃபுல் ஸ்டாப் ஆகட்டும், டாட் ஆகட்டும், ஹைஃபன் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக டினோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபெமிலியரான ஆத்தர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பாப்புலர் ஆத்தர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் நேமால் மென்ஷன் பண்ணணும், ஃபஸ்ட் மென்ஷனில் வந்து நீங்கள் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் ஆகட்டும், மைக்கேல் ஆஞ்சலோ ஆகட்டும், இவங்க 2 பேரும் ஃபெமிலியர் பர்சன்ஸ் இல்லையா, இவங்க 2 பேரையும் நீங்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்லாம் ஃபுல்லால் டினோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக டைட்டில் ஆஃப் த பர்சன்ஸ். டைட்டில் ஆஃப் த பர்சனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைட்டில் அப்படின்னா மிஸ்டர், மிஸ்ஸஸ், டாக்டர், ப்ரொஃபஸர், இன்ஜினியர், இதெல்லாம் தான் ஒரு நேமினுடைய டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ரிசர்ச் பேப்பரில் மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மென்னா, உமனா, அல்லது இருக்காங்களா, செத்துட்டாங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க பேரை போடுறப்போ இப்போ வந்து ருடியார்ட் கிப்ளிங் போடுறீங்க அப்படின்னா மிஸ்டர் ருடியார்ட் கிப்ளிங் டைடு அப்படிலாம் நீங்கள் வந்து லேட்டு அதெல்லாம் போட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ண போதும். அதே போல் எடிசன் மட்டும் மென்ஷன் பண்ண போதும். மிஸ்டர் ஷேக்ஸ்பியர், ப்ரொஃபஸர் எடிசன் இப்படிலாம் வந்து நீங்கள் டினோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மென்க்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் உமனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய அந்த நொபிலிட்டி வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பர்சன்ஸை வந்து இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ ஹேண்ட்புக்கில் சொல்கிறாங்க. இப்போ ரிச்சார்ட்,
the Earl of Surrey should be given at the first mention. ஃபர்ஸ்ட் மென்ஷன் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி இருக்கோ அது அப்படியே தான் கொடுக்கணும். ருட்யார்ட் கிப்ளிங்க் எப்படி ஃபுல் நேம் கொடுத்தோமோ அதே போல் தான் ரிச்சர்ட் த ஏர்ல் ஆஃப் சர்ரே அப்படின்னு ஃபுல் நேம் கொடுத்தாகணும். ரெஸ்ட் ஆஃப் த பேப்பர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ரேன்னு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. அடுத்ததா நேம்ஸ் ஆஃப் ஆத்தர்ஸ் அண்ட் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். The research scholar can use common and simplified names of famous authors. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஷேக்ஸ்பியர், மைக்கேல் ஆஞ்சலோ பார்த்த மாதிரியே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்க்கும் அதே தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரோ ஆத்தரோ உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்காங்க, ஃபெமிலியருங்கிறத விட பாப்புலராக இருக்காங்க, ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து ஃபுல் நேமால் டினோட் பண்ணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவங்கள வந்து எப்படி சொன்னால் எல்லாருக்கும் புரியுமோ அது மாதிரி சொன்னால் போதும். இப்போ டான்டே இருக்காரு அப்படின்னா டான்டே அலிகேரி அப்படின்னு ஃபுல்லாக சொல்ல அவசியம் இல்லை. டான்டேன்னு சொன்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ரெஃபர் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் இன் த சேம் வே இன் த ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். டோன்ட் யூஸ் ஃபுல் நேம்ஸ். டைட்டில் மே ஆல்சோ பி யூஸ்டு. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. டைட்டிலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் நேம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்பர்ஸ். நம்பர்ஸில் வந்து நம்மளுக்கு 7 டாபிக்ஸ் இருக்குது. அரபிக் நியூமரல்ஸ், யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நியூமரல்ஸ், கமாஸ் இன் நம்பர்ஸ், பர்சன்டேஜ் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் த டே, இன்க்ளூசிவ் நம்பர்ஸ், ரோமன் நியூமரல்ஸ். அரபிக் நியூமரல்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன 1, 2, 3 இதை தான் வந்து நம்ம அரபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ரோமன் நியூமரல்ஸ், ரோமன் நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை யாரும் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே இப்போ அரபிக் நம்பர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஈஸிலி ப்ரிஃபரபுளாக இருக்கிறதுனால நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நியூமரல்ஸ். வேர்ட்ஸையும் நியூமரல்ஸையும் நம்ம எப்படியெல்லாம் ரிசர்ச் பேப்பரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் த ரிசர்ச் ஸ்காலர் மே யூஸ் நம்பர் நேம்ஸ் when it contains 1 or 2 words. இப்போ உங்களுடைய நம்பர் நேம்ஸ் வந்து 1 அல்லது 2 வார்த்தைகள் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேர்ட்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி 3 வார்த்தை 4 வார்த்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நம்பர்ஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போ 25, 9 அல்லது 32 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேர்டு தான் இருக்கும். 25 2 வேர்டு இருக்கு இல்லையா, இது நீங்கள் நேம்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 1 1/2 அப்படின்னு 3 வேர்ட்ஸ் வருது இல்லையா, இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பர்ஸாக யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்ததாக உங்களுடைய நம்பர் வந்து ப்ளூரலாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து நவுன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. 3s 8s இந்த மாதிரி நவுன்ஸாக யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அடுத்ததாக உங்களுடைய ரிசர்ச் பேப்பர் வந்து ஒரு சயின்ஸ் பேப்பரோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரோ இந்த மாதிரி நம்பர்ஸ் அதிகமாக கண்டெயின் பண்ணுற பேப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வேர்ட்ஸையும் நம்பர் நேம்ஸை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்பர் நேம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால, எக்ஸாம்பிளில் நீங்கள் 8 யூனிட்ஸ் 60 kilograms 10 years அப்படின்னா நீங்கள் இப்படி டினோட் பண்ணால் தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததா பட் டு நாட் பிகின் எ சென்டென்ஸ் வித் நம்பர் எக்ஸப்ட் வித் அப்ரிவேஷன் சிம்பிள்ஸ். அப்ரிவேஷன் சிம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எந்த பேப்பர், சயின்ஸ் பேப்பராகட்டும் அல்லது ஆர்ட்ஸ் பேப்பரோ இங்கிலீஷ் எந்த பேப்பர் ஆகட்டும், நீங்கள் வந்து அப்ரிவேஷன் சிம்பிள்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சென்டென்ஸை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அட்ரஸ்க்கு நம்ம எங்கெல்லாம் கமா போடணும், நம்பர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 13 ராஜா ஸ்ட்ரீட் சென்னை. 13 நம்ம பொதுவாகவே டோர் நம்பர் ஆகட்டும் அல்லது ஏதாவது பின்கோட் ஆகட்டும், இது எல்லாமே நம்பரில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பொதுவாகவே. அதை தான் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க. இன் டேட்ஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கமாக்கு வந்து எப்படி டேட் எழுதுவோம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா. டேட், மந்த், இயர், அப்படி இல்லாட்டி மந்த், டேட், இயர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம கமாக்கு பார்த்ததுலேயே அந்த ஃபார்மேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இன் டெசிமல் ஃப்ராக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா அதுவும் நியூமரல்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் இன் டிவிஷன், ஒரு பேஜ் நம்பரை டிவிஷன்னா பேஜ் நம்பர் எத்தனாவது பேஜு அல்லது எந்த இயர் ஆஃப் ஸ்டடி இதெல்லாம் டினோட் பண்ணுறப்ப நம்ம நியூமரல்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் ஒரு நம்பர் அல்லது வேர்ட்
ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய நம்பரை டினோட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நியூமரல்ஸில் தான் எழுதணும். ஏன்னா நீங்கள் அதை நம்பர் நேம்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்பர்ஸில் எங்கெங்கெல்லாம் கமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரூலில் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸு கமாலாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. 6000s வந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு அடுத்து கமா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லேக்ஸில் வந்துச்சுன்னா 2 கமாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடுத்ததாக பேஜ் அண்ட் லைன் நம்பர்ஸ். பேஜுக்கு வந்து நம்ம எப்பயும் போல முன்னாடி சொன்ன மாதிரி டினோட் பண்ணுறோம். அது அடுத்து வந்து லைனுக்கு வந்து நியூமரல் தான் டினோட் பண்ணுறோம், இடையில வந்து ஹைஃபன் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இயருக்கும் நியூமரல்ஸ் தான். அல்லது ஒரு இயர் வந்து 5 ஃபிகருக்கு மேலே, இப்போ பிசி ஏடிலாம் பார்த்தீங்கன்னா அல்லது ஹியூமன் எவல்யூஷன் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நியூமரல்ஸ் வரும் இல்லையா, அதுக்கெலாம் நீங்கள் கமா யூஸ் பண்ணி கரெக்டாக பிசியா ஏடியா அப்படிங்கிறத டினோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக பர்சன்டேஜ் அண்டு அமௌண்ட் ஆஃப் மணி. லைக் அதர் நியூமரல்ஸ், the percentage and amount of money should be used with appropriate symbol. அதே தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆகட்டும் அல்லது அமௌண்ட் ஆஃப் மணி, ருப்பியா டாலரா யூரோவா எதுவோ நீங்கள் கரெக்டாக அந்த அப்ராப்ரியேட் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் நியூமரல்ஸில் டினோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து முன்னாடி நம்ம நம்பர் நேம்ஸ்க்கு சொன்னோம் இல்லையா, 2 words இஃப் த நியூமரல் கண்டென்ஸ் 2 words அப்படின்னா நம்ம அதை வந்து நம்பர் நேம்ஸாகவே எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. 2 or 3 wordsஸாக இருந்தால் நீங்கள் வந்து அதை நம்பர் நேம்ஸ்லேயே எழுதிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 51% அப்படின்னா 3 names. அல்லது இப்போ $82 அதுவும் 3 words. இப்போ வந்து $5,822 அப்படின்னு நீங்கள் வந்து நம்பர் நேம்ஸில் டினோட் பண்ண தேவையில்லை, அதை வந்து நியூமரல்ஸ்லேயே டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்ததான் டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் த டே. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சொல்கிறாங்க. டே மந்த் இயர் அல்லது மந்த் டே இயர், இது ரெண்டும் தான் கரெக்டான ஃபார்மேட் ஒரு டேட்டுக்கும் மந்த்துக்கும் டினோட் பண்ணுறதுக்கு. அடுத்ததான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மந்த்தையும் இயரையும் மட்டும் டினோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு இடையில கமா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் மென்ஷன் சென்ச்சுரிஸ் இன் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். சென்ச்சுரி வச்சு டினோட் பண்ணுறீங்க, 15th century 20th century அல்லது 19th century அப்படின்னா நீங்கள் அதை வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நீங்கள் வந்து டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததா சென்ச்சுரி ஷுட் பி ஹைஃபனைட்டட் வென் தே ஆர் யூஸ்ட் ஆஸ் அட்ஜெக்டிவ்ஸ் பிஃபோர் நவுன்ஸ். சென்ச்சுரிஸ் வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஹைஃபனைட்டட் வேர்டாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் 18th century லிட்ரேச்சர். அடுத்து டிகேட்ஸையும் நம்ம வந்து ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், the 20s, the 1850s. அடுத்ததா AD precedes year and BC follows year. Some writers prefer BCE and CE. எப்பயுமே வந்து ஏடி அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் வரும் அப்படிங்கிறாங்க. இயரை டினோட் பண்ணுறீங்கல்ல, ஆஃப்டர் டிராவிடன்ஸ் பிஃபோர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறப்ப பிசி வந்து இயரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிசி நம்ம டினோட் பண்ணுவோம். அதே போல் ஏடி டினோட் பண்ணுறப்ப ஏடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இயரை நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ரைட்டர்ஸ் வந்து பிசிஇ சிஇ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைம் when expressed in quarter and half. டைம் வந்து நம்ம நியூமரலில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 9 PM அப்படின்னு சொல்லுவோம். அதுவே குவார்ட்டர் ஹாஃப் இதை வச்சு டினோட் பண்ணுறோம் அப்படின்னா quarter to 2, 9:30. நீங்கள் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒர்க்ஸ்லாம் குவார்ட்டர் ஹாஃப்லாம் டினோட் பண்ணுறதெல்லாம் நல்லாவே நம்மளுக்கு நோட் பண்ணியிருப்போம். அடுத்ததாக இன்க்ளூசிவ் நம்பர்ஸ். இன்க்ளூசிவ் நம்பர்ஸ்னால் அந்த ரேஞ்ச் போடுவோம் இல்லையா, அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன வேர்டாக இருக்குது, எப்படி சொல்கிறது, 1 to 100 இருக்க 2 digit வேர்டாக இருக்குது அப்படின்னா 2 digit அல்லது 3 digit வேர்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல்லாகவே டினோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 to 9, 1 to 99 அல்லது 100 to 200 இந்த மாதிரி நீங்கள் வந்து டினோட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் டினோட் பண்ணுற வேர்ட் வந்து லார்ஜ் ரேஞ்ச் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 2 3 4
to 38 கடைசி 2 டிஜிட்டை மட்டும் டினோட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். 34லேருந்து 38 வரைக்கும் இருக்க பேஜை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. அடுத்ததான் இன்க்ளூசிவ் நம்பர்ஸில் இயருக்கு எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, மேலே நம்ம சொன்ன மாதிரியே தான் லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் 2 டிஜிட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கடைசி 2 நம்பரை மட்டுமே டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிக்கு பிசி ரெண்டுக்குமே அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுவே வந்து நீங்கள் இயரை டினோட் பண்ணுறப்ப அது ஃபஸ்ட் செஞ்சுரியிலேருந்து அடுத்த செஞ்சுரிக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம டினோட் பண்ணியிருக்க இந்த இயர் வந்து 1980 to 92 இருக்குது அப்படின்னா இந்த இன்க்ளூசிவ் வந்து நம்மளுக்கு 20th செஞ்சுரிக்குள்ளேயே வந்துருச்சு இல்லையா? அப்போ தான் அதனால தான் நம்ம வந்து கடைசி 2 லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே 21st செஞ்சுரிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து 1980லேருந்து 2004 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2004 அப்படிங்கிறத 4 நியூமரல்ஸையுமே நீங்கள் டினோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் ரோமன் நியூமரல்ஸ். ரோமன் நியூமரல்ஸ்னால் நம்மளுக்கே தெரியும், அந்த எக்ஸு ஐ அதை வச்சு டினோட் பண்ணும் இல்லையா, அதான் ரோமன் நியூமரல்ஸ். ரோமன் நியூமரல்ஸ் வந்து எப்போ கேபிட்டல் நியூமரல்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்சனுடைய நேம், அதாவது எலிசபெத் 2 ஆகட்டும், ஹென்ரி 4, ஹென்ரி 5 இவங்களெல்லாம் டினோட் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக அந்த ரோமன் நியூமரல்ஸை கேபிட்டல் நியூமரல்ஸில் தான் டினோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுவே நீங்கள் எப்போ லோயர் கேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேஜ் நம்பர்ஸை டினோட் பண்ணுறப்ப நீங்கள் லோயர் கேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த பேப்பர். மீதி இருக்க டாபிக்ஸை நான் பார்ட் 3 வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ.